நண்பர்களே, சற்று முன் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு உள்ளார்கள். அதன்படி தமிழகத்தில் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் PHH மற்றும் அத்தியோதயா அன்ன யோஜனா PHHAAY குடும்ப அட்டை வைத்திருக்கும் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. இதுவரை கைவிரல் ரேகையை பதிவு செய்யாத குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. PHH மற்றும் PHHAAY அட்டைதாரர்களுக்கு இது கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் மற்றும் அத்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. இதனால் வரை தங்கள் கைவிரல் ரேகையை பதிவு செய்ய தவறியவர்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காலக்கெடு நீட்டிப்பு, அதாவது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பின்படி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் விரல் ரேகையை, அதாவது பயோமெட்ரிக் விவரங்களை வரும் 25/11/2025க்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதாவது விரைவில் காலக்கெடு முடியவிருப்பதால் அனைத்து அட்டைதாரர்களும் இந்த அவசர தேவையை உணர்ந்து உடனடியாக பதிவு செய்வது அவசியம். கைவிரல் ரேகை பதிவு ஏன் கட்டாயம் என்று பார்த்தால், பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் உரிய பயனாளிகளுக்கு மட்டுமே போய் சேருவதை உறுதி செய்யவும், முறைகேடுகளை தவிர்க்கவும் இந்த பயோமெட்ரிக் பதிவு கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் குடும்ப அட்டைதாரரின் அடையாளத்தை உறுதி செய்த பின்னரே பொருட்கள் வழங்கப்படுவதால் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படுகிறது. குறைதீர் முகாம்கள் குறித்த அறிவிப்பு, அதாவது பொதுமக்கள் தங்கள் ரேஷன் கார்டில் திருத்தங்கள் மேற்கொள்ள வசதியாக தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம்கள் நடத்தப்படுகின்றன. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம், புகைப்படம் பதிவு செய்தல் போன்ற திருத்தங்கள் தொடர்பான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலகங்களில் நடைபெறும் குறைதீர் முகாம்களில் உரிய ஆவணங்களுடன் பொதுமக்கள் அளித்து பயன்பெறலாம். முக்கிய தகவல் என்னவென்றால், PHH மற்றும் PHHAAY அட்டைதாரர்கள் உடனடியாக தங்கள் விரல் ரேகையை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளதால் காலக்கெடுவுக்குள் நியாய விலை கடைகளுக்கு சென்று குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் பதிவை முடித்து உணவுப் பொருட்களை பெறுவதில் சிக்கல் ஏற்படுவதை தவிர்க்குமாறு அரசு கேட்டுக்கொண்டு உள்ளது. மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடை அல்லது வட்ட வழங்கல் அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். உணவுப் பொருட்கள் பெறுவதை தாண்டி லட்சக்கணக்கான பெண்கள் பயன்பெறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு, நிவாரண உதவிகள் வரை அனைத்து உதவிகளும் ரேஷன் கார்டு மூலமாகவே வழங்கப்படுகின்றன. இதனால் புதிதாக திருமணம் ஆனவர்கள் மற்றும் கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிந்து செல்பவர்கள் என பலரும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். ஆனால் இவ்வாறு விண்ணப்பிக்கும் போது பலர் சில முக்கிய தவறுகளை செய்வதால் அவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு பல மாதங்கள் அலைய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இந்த சிக்கல்களை தவிர்க்க புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது என்பது குறித்த முக்கிய வழிகாட்டுதல்களை தெளிவாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டு உள்ளது. அதன்படி புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் செய்யும் மிகப்பெரிய மற்றும் முக்கியமான தவறு தங்களின் பழைய ரேஷன் கார்டில் இருந்து பெயரை நீக்காமல் விண்ணப்பிப்பதுதான். குறிப்பாக புதிதாக திருமணம் ஆன தம்பதியின் கணவர் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் தங்களது பெற்றோருடைய ரேஷன் கார்டுகளில் இருந்து தங்களின் பெயர்களை முறைப்படி நீக்கிய பின்னரே புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஒருவருடைய பெயர் ஒரே நேரத்தில் 2 ரேஷன் கார்டுகளில் இடம்பெற்றிருக்க கூடாது என்பதுதான் அரசின் விதி. பெயரை நீக்காமல் விண்ணப்பிக்கும் போது ஏற்கனவே உள்ள தரவுத்தளத்தில் உங்கள் பெயர் இருப்பது தெரிய வந்து உங்களுடைய விண்ணப்பம் தானாகவே நிராகரிக்கப்பட்டு விடும். எனவே பெயர் நீக்கம் செய்யப்பட்டதற்கான சான்றிதழை பெற்ற பிறகே புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பது அவசியம். விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கு மற்றொரு முக்கிய காரணம் தவறான முகவரியை வழங்குவது. விண்ணப்பித்த பிறகு அரசு அதிகாரிகள் நீங்கள் கொடுத்த முகவரிக்கு நேரில் வந்து கள ஆய்வு செய்வார்கள். அப்போது விண்ணப்பதாரர் அந்த முகவரியில் வசிக்கிறாரா என்பதை உறுதி செய்வார்கள். தவறான முகவரி கொடுத்தாலோ அல்லது ஆய்வின் போது வீட்டில் யாரும் இல்லை என்றாலோ உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. எனவே தற்போது வசிக்கும் சரியான முகவரியை வீட்டு எண், தெரு பெயர் மற்றும் அஞ்சல் முகவரி, அதாவது அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் தெளிவாக குறிப்பிட வேண்டும்.
மேலும் முகவரிக்கான சரியான ஆதாரமாக உங்களுடைய ஆதார் அட்டை அல்லது கேஸ் சிலிண்டர் பில் அல்லது வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் போன்ற ஆவணங்களை இணைப்பது அவசியம். குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள், வயது மற்றும் ஆதார் எண்களை எந்தவித எழுத்துப் பிழைகளும் இன்றி சரியாக பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் குடும்ப தலைவரின் புகைப்படம் மற்றும் மற்ற ஆவணங்களின் நகல்கள் தெளிவாக இடம்பெற்றிருக்க வேண்டும். மங்கலான அல்லது புரியாத ஆவணங்களால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. விண்ணப்பத்தின் நிலையை SMS மூலம் தெரிந்து கொள்ளலாம். OTP பெறவும், அதாவது செயல்பாட்டில் உள்ள சரியான மொபைல் எண்ணை வழங்குவது மிகவும் அவசியம். இதன் மூலம் நீங்கள் உடனுக்குடன் அப்டேட்டை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல OTPயை உங்களால் பெறவும் முடியும். அதனால் ரேஷன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை செய்யும் போது உங்களுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய, கையில் வைத்திருக்கக்கூடிய சரியான நம்பரை நீங்கள் உள்ளிட வேண்டும். இந்த எளிய வழிமுறைகளை கவனத்துடன் பின்பற்றினால் எந்தவிதமான தாமதமும் அலைச்சலும் இன்றி புதிய ரேஷன் கார்டை எளிதாகவும் விரைவாகவும் பெறலாம். இதன் மூலம் அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முழுமையாக பெற்று பயன்பெற முடியும்.